கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஜூன் 11வது நாளாகிய இன்று நாங்கள் புனித பர்னபாஸ் திருத்தூதருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். அதே போல இன்றைய நாளிலே நாங்கள் 4 நவநாட்களை ஒன்றாக கொண்டாடுகின்றோம். புனித அந்தோணியாரின் 8வது நவநாள், திரு இருதய ஆண்டவரின் 2வது நவநாள், மரியாயின் மாசற்ற இருதயத்திற்கு 1வது நவநாள், அதேபோல திரு உடல் திரு இரத்த திருவிழாவை நாங்கள் கொண்டாடும் முகமாக 3 நாள் விசேஷ நவநாட்களை நாங்கள் கொண்டாடவிருக்கின்றோம். அதில் 1வது நவநாளையும் நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம். ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் புனித பர்னபாவுக்காகவும் புனித அந்தோணியாருக்காகவும் தாய் திருச்சபையின் அன்னையாகிய மாசற்ற கன்னிமரியாளுக்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறும் அதே வேளையிலே நாங்கள் திரு இருதய ஆண்டவரின் வல்லமையால், தேவனற்கருணை ஆண்டவரின் வல்லமையால் எமது வாழ்வை இறைவன் சுத்திகரிக்க, எமது வாழ்வை இறைவன் எப்பொழுதும் ஆசீர்வதிக்க, பாதுகாக்க நாங்கள் விசேஷ விதமாக மன்றாடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தேவனற்கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எமது மத்தியில் எழுந்தருளியிருக்கும் நற்கருணை நாதரை நாங்கள் முழந்தாள் படியிட்டு வணங்குவோம். எங்கே 2 அல்லது 3 எனது நாமத்தினால் கூடியிருக்கின்றீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கின்றேன் என்று எமக்கு உறுதிமொழி அளித்த கிறிஸ்து, நாம் இன்று ஒரே இடத்தில் இல்லாவிட்டாலும் எமது வீடுகளிலிருந்து இறை இயேசுவை தரிசிக்கும் இந்த பாக்கியத்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். நாங்கள் ஒரே சமூகமாக எமது பக்கத்திலே அமர்ந்திருக்காவிட்டாலும் உள்ளத்தினால் ஒரே சமூகமாக ஒன்று கூடியிருக்கின்றோம், ஒரே நோக்கத்திற்காக ஒன்று கூடியிருக்கின்றோம் என்பதை நாங்கள் உணர்ந்து மத்தியிலே எழுந்து அருளியிருக்கும் இயேசுவுக்கு எமது நன்றி அறிந்த ஸ்தோத்திரத்தை தெரிவிப்போம். எமது மத்தியில் எழுந்தருளிய கிறிஸ்து எம்மோடு பேசப்போகின்றார். அவருக்கு நாங்கள் செவிமடுப்போம். இறை வார்த்தை வழியாக, காபிரியேல் தேவதூதர் வழியாக எவ்வாறு இயேசுவின் பிரசன்னத்தை மரியாள் தெரிந்து கொண்டாலோ
அதே வார்த்தையின் வழியாக என்று இயேசு எம்மோடு இருக்கின்றார் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அனைவரும் கண்களை மூடிக்கொண்டு முழந்தால் படியட்ட வண்ணமாக கபிரியேல் தூதரின் வார்த்தை மூலமாக இறைவன் இயேசு எம்மோடு இருக்கின்றார் என்பதை மரியாளுக்கு தெரிவித்த அந்த வார்த்தை மூலமாக நாங்கள் கேட்டு அதை விசுவசித்து இயேசுவின் பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள நாங்கள் மன்றாடுவோம். ஆறாம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மண ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். உன்னை பார்க்க நான் துடிக்கின்றேன், உடன் பேச நான் அழைக்கின்றேன். வந்து சந்திப்பாயா இறைவா, வந்து சந்திப்பாயா இறைவா. உன்னை பார்க்க நான் துடிக்கின்றேன், உடன் பேச நான் அழைக்கின்றேன். வந்து சந்திப்பாயா இறைவா, வந்து சந்திப்பாயா இறைவா. வழிகாட்டு முன்மொழி கேட்கின்றேன், பலிப்பீடம் தவறாது விழைகின்றேன்.
வழிகாட்டு முன்மொழி கேட்கின்றேன், பலிப்பீடம் தவறாது விழைகின்றேன், வெளிவேடம் கொண்டே நான் வாழ்கின்றேன். வெளிவேடம் கொண்டே நான் வாழ்கின்றேன். தலைவா நீ என் வாழ்வில் சந்திப்பாயா, தலைவா நீ என் வாழ்வில் சந்திப்பாயா, உன்னை பார்க்க நான் துடிக்கின்றேன், உடன் பேச நான் அழைக்கின்றேன். வந்து சந்திப்பாயா இறைவா, வந்து சந்திப்பாயா இறைவா. நற்செய்தி வாசகங்கள் அனைத்திலேயும் ஏன் முழு திரு விவிலியத்தையுமே நாம் எடுத்து பார்த்தால், இன்று காபிரியேல் தேவதூதர் கூறிய இந்த வார்த்தைகள் தான் வெளிப்படையாக அப்பட்டமாக இயேசு மனுவுருவாகி நம்மிடையே குடிகொள்வார் என்பதை உலகிற்கு எடுத்து காட்டிய நற்செய்தி. இறைவன் மனிதனோடு ஒப்புரவாவான், இறைவன் மனிதனோடு வாழ்வை பகிர்ந்து கொள்வான், இறைவன் மனிதனோடு அன்றாட வாழ்வில் கலந்திருப்பான் என்ற ஏக்கம் மனிதர்களிடையே ஆதியிலிருந்து இருந்த ஒன்று. இறைவனை மனிதர்கள் அழைப்பதும், இறைவன் எம்மோடு உறவாட வேண்டுமென்று மனிதர்கள் மன்றாடுவதும் ஆயிரம் வருடங்களாக நிகழ்ந்த ஒரு விடயம். ஆயினும் இறைவன் மறுபெருவெடுப்பார், உங்களது வாழ்வில் அவர் தங்குவார் என்று மரியாளுக்கு வானதூதர் கூறிய பொழுது அவள் கலங்குகின்றாள். இவ்வார்த்தையை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று அவர் எண்ணிக்கொண்டிருந்தார். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவன் இயேசு மிகவும் சாதாரண அப்ப ரச வடிவிலே எமது மத்தியில் எழுந்தருளி எமது முன் இங்கு வீற்றிருக்கின்றார். இறைவன் தமது தரிசனத்தை எமக்கு கொடுப்பதற்காக எமது முன் இங்கு அப்ப வடிவிலே வீற்றிருக்கின்றார். மரியாள் கலங்கியதற்கு காரணம், மரியாள் அஞ்சியதற்கு காரணம், இவ்வளவு பரிசுத்தமான ஒரு இறைவன், இவ்வளவு பலம் வாய்ந்த இறைவன், ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவன், தொடக்கமும் முடிவும் இல்லாத இறைவன் எவ்வாறு எனது வாழ்க்கையில் வரலாம்? அவர் வருவதை நான் ஏற்றுக்கொள்ளும் வல்லமை, தைரியம், சக்தி எனக்கு உண்டா? அதற்கு நான் தகுதியுள்ளவளா என்று அவள் கருதியிருக்கலாம். அதனால் அவள் அஞ்சியிருக்கலாம். ஆயினும் இன்று அதே கிறிஸ்து நமது முன் எழுந்தருளி நமக்காக வீற்றிருக்கின்றார். மரியாளுக்கு இருந்த அந்த அச்சத்தோடு கூடிய பயம், மரியாளுக்கு இருந்த பக்தியோடு கூடிய பயம், மரியாளுக்கு இருந்த மரியாதையோடு கூடிய அந்த பயம் சில வேளைகளில் எம்மிடம் இருப்பதில்லை. அதனால்தான் ஏதோ நாம் கிறிஸ்துவை கண்டுகொள்ள முடிவதில்லை. எல்லாம் வல்ல இறைவன், அனைத்தையும் தாண்டிய இறைவன், எதற்கும் கட்டுப்படாத இறைவன் இன்று எமக்காக இந்த சிறு பிள்ளையிலே
எழுந்தள்ளி வந்திருக்கின்றார். எமது அன்புக்கு கட்டுப்பட்டு வந்திருக்கின்றார். எமது வாழ்வில் கட்டுப்பட்டு வந்திருக்கின்றார். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவன் உம்மோடு இருப்பார். நீர் கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவர் கடவுளின் மகன் எனப்படுவார் என்ற வார்த்தைகளை மரியாள் விசுவசித்தால், நம்பினால், அதனால் அஞ்சினாள். இன்று அதே கடவுள் மத்தியில் வீற்றிருக்கின்றார். பக்தியோடு கூடிய ஒரு அச்சத்தை நாங்கள் இறைவனிடம் மன்றாடுவோம். மரியாதையோடு கூடிய பக்தியை நாங்கள் இறைவனிடம் வேண்டி மன்றாடுவோம். அதே கிறிஸ்து மத்தியில் எழுந்தள்ளி இருக்கின்றார் என்பதை விசுவசிக்க கூடிய ஒரு பக்தியை இறைவனிடம் வேண்டி மன்றாடுவோம். கிறிஸ்துவை நாங்கள் ஏறெடுத்து பார்ப்போம். காபிரியேல் தேவதூதன் கூறிய அதே வார்த்தைகளை நாம் அவர் எமக்கு கூறுவதாக நினைத்து கொண்டு மீண்டும் காது கொடுத்து கேட்போம். மரியாளின் மாசற்ற இருதயத்தின் நவநாளை தொடங்கும் நாங்கள் அந்த நவநாள் சுபமாக 3 அருள் நிறைந்த மரியே என்னும் சுபத்தை சொல்வதன் மூலமாக மரியாளின் வாக்குறுதி, மரியாளுக்கு இறைவன் கொடுத்த வாக்குறுதி எமது வாழ்விலும் எமக்கு கிடைக்க நாங்கள் மன்றாடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்செஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்செஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்செஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். காபிரியேல் தேவதூதன் கூறிய அதே வார்த்தைகளை நாம் அவர் எமக்கு கூறுவதாக நினைத்து கொண்டு மீண்டும் காது கொடுத்து கேட்போம். அருள் மிக பெற்றவர்களே வாழ்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார். பெண்களுக்குள், ஆண்களுக்குள், மனிதர்களுக்குள் நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். அஞ்ச வேண்டாம். நீங்கள் ஒவ்வொருவரும் கடவுளின் அருளை பெற்றிருக்கின்றீர்கள். ஆகவே நீங்கள் இயேசுவை உங்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்வீர்கள். உன்னதரின் மகன் எனப்படும் கிறிஸ்து, தாவீதின் அரியணையை தமதாக்கிக் கொள்ளும் கிறிஸ்து, இன்று தூய ஆவி உங்கள் மேல் நிழலிடும் போது உங்கள் மத்தியில், உங்கள் வாழ்வில் அவர் எழுந்தருளி வருவார். கடவுளின் வல்லமை உங்கள் ஒவ்வொருவர் மீதும் நிழல் இடும். உங்களது வாழ்க்கையில் வரப்போகும் அந்த இயேசு, அந்த குழந்தை தூயது எனப்படும், இறைமகன் எனப்படுவார். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. ஏனெனில் அவர் உங்களை, என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இயேசுவுக்கு எமது வாழ்வின் மூலமாக உயிர் கொடுக்க. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
வானதூதர் மரியாளிடம் இயேசுவை விட்டுச் செல்ல முன் வானதூதரிடம் மரியாள் சொல்லிய பதில், நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அதே சொற்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்வோம். இயேசுவை பார்த்து சொல்வோம். அந்த சொற்களின் பின் வானதூதர் எதை நிகழ்த்தினாரோ அது நமது வாழ்வில் நிகழ வேண்டும் என்று நாம் இறைவனை நோக்கி பார்த்து அவரிடம் மன்றாடுவோம். நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். 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 நான் ஆண்டவரது அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். இந்த வார்த்தையின் பின் கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வானதூதர் மரியாளை விட்டு சென்றார் என்று புனித லூக்காஸ் கூறினாலும் இந்த வார்த்தையின் பின் வானதூதர் மரியாளிடம் இயேசுவை விட்டு செல்கின்றார். அன்று தொடக்கம் மரியாள் இயேசுவை கருத்தாங்கினாள். இன்று கிறிஸ்து எம்மை பார்த்து சொல்கின்றார், நான் உங்களோடு இருப்பேன், பரிசுத்த ஆவி உங்கள் மேல் நிழலிடும். அதே இயேசுவின் சொற்களின்படி அவரது அடிமையாகிய எமது வாழ்வில் அவரது சொற்படி எமக்கு நிகழும் என்று விசுவசித்த எமது வாழ்வில் இயேசு குடிகொள்ளப் போகின்றார் என்பதை நாங்கள் விசுவசித்து அந்த இயேசுவை எமது இதயத்தில் கொண்டு வாழும் வரத்தை வேண்டி மன்றாடுவோம். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எல்லாமும் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எல்லாமும் நீயாக வேண்டும். சோகங்கள் ஆறாமல் நான் வாடும் போது தாயாக நீ மாற வேண்டும், அன்பு தாயாக நீ மாற வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எல்லாமும் நீயாக வேண்டும். இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்ற ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பாற செய்தருளும். தவறி எங்களில் எவரேனும் உமது இருதயத்தை நோக செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும் விழுதாவியர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும்,
அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. உமது விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமென். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். ஓ தூய்மையான புனித அந்தோனியாரே, உமது பரிந்துரையில் நீர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என காட்டியுள்ளீர். தங்களது துன்பத்திலும் துயரத்திலும் உம்மை மதித்து அழைப்போருக்கு நீர் மென்மையாகவும் கருணையுடனும் இருந்துள்ளீர். உமது இன்றியமையாத தேவைகளில் நம்மை பாதுகாத்து இந்த நவநாள் மூலமாக நாம் விரும்பி கேட்கும் வேண்டுதல்களை தயவுடன் நமக்கு பெற்றுத்தரும்படி உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். கடவுளின் திருமகனின் அரியணைக்கு முன்பாக எனது வேண்டுதல்களை உம்மிடம் எடுத்துரைக்க எங்கள் விண்ணக அரசியான அன்னை மரியாவிடம் சிபாரிசு செய்தருளும். ஆமென். நமது வேண்டுதல்களை புனித அந்தோனியார் வழியாக, மாசிலா புனித அன்னை மரியாள் வழியாக நாங்கள் இறை இயேசுவிடம், இறை தந்தையிடம் சமர்ப்பிப்போம். இப்புண்ணிய கஷேத்திரத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருளி இருக்கிற புனித அந்தோணியாரே, பரிசுத்த தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலரே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அன்னார்ந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சூரத்தனம் உள்ள மெய்ப்பரே, பசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, இவ்வுலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞானத் தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர்கள் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணையும். அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார்
யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமின்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே, தயைக்கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோ. ஆறு காடு கடல்களை கடந்து ஓடி வந்தோ. துன்பம் பிணி வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோ. எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பயனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இதயத்தை உருக்காது போகுமோ? அப்படியே ஆகுமோ ஐயா, எங்களின் அன்பான தகப்பனே? எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கையேற்றுக் கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமென். திவ்ய நற்கருணையை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கும் நற்கருணை ஊழியர்களுக்கான அர்ப்பண சபம். நற்கருணை நாதரே இறைவா, என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள திவ்ய நற்கருணை வழங்கும் பணியை நான் நன்றியுடன் நினைவில் கொள்கின்றேன். விசுவாசத்திலும் நன்னடத்தையிலும் கிறிஸ்தவ வாழ்வை வாழும் ஒரு உன்னதமான பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டுள்ளேன். திவ்ய நற்கருணை வழங்கும் நான் என் அயலாரை அன்பு செய்ய வேண்டும் என்று நம் ஆண்டவரின் கட்டளையை கடைப்பிடிக்க வேண்டும் என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். என் சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவரின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் வழங்கவும் திருச்சபையை கட்டியெழுப்பவும் நான் உறுதி அளிக்கின்றேன். திவ்ய நற்கருணையை மிகுந்த அக்கறையுடனும் பயபக்தியுடனும் வழங்க நான் உறுதி அளிக்கின்றேன். இறைமக்களாகிய என் சகோதர சகோதரிகளுக்கு நான் வாழ்வளிக்கும் அப்பத்தையும் மீட்பின் கிண்ணத்தையும் வழங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் என்னை ஆசீர்வதிக்கும்படி மன்றாடுகின்றேன். ஆமென். மாண்புயரு மருளனு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம
இனிய நல் தேவன் வாழ்கவே. சர்வேசுர துதிக்கப்படுவாராக. அவருடைய பரிசுத்த நாம துதிக்கப்படுவதாக. மெய்யான தேவனும் மெய்யான மனிதனுமாகிய இயேசு கிறிஸ்துநாதர் துதிக்கப்படுவாராக. இயேசுவின் திருநாம துதிக்கப்படுவதாக. அவருடைய மிகவும் பரிசுத்த இருதய துதிக்கப்படுவதாக. அவருடைய விலையில்லா திரீரத்த துதிக்கப்படுவதாக. பீடத்தின் மிகவும் பரிசுத்த தேவதருவிய அனுமானத்தில் இயேசுநாதர் துதிக்கப்படுவதாக. தேற்றுபவராகிய பரிசுத்த ஆவி துதிக்கப்படுவாராக. சர்வேஸ்வரனுடைய தாயாகிய அதிபரிசுத்த மரியம்மாள் துதிக்கப்படுவாளாக. அவருடைய பரிசுத்த மாசில்லாத உற்பவ துதிக்கப்படுவதாக. அவளுடைய மகிமை நிறை ஆரோபண துதிக்கப்படுவதாக. கன்னியும் தாயுமான மரியம்மாளின் பரிசுத்த நாம துதிக்கப்படுவதாக. அவளுடைய மிக்க விரத்த பத்தாவாகிய புனித சூசையப்ப துதிக்கப்படுவாராக. தம்முடைய சம்மனசுகளிடத்திலும் புனிதர்களிடத்திலும் சர்வேசுர துதிக்கப்படுவாராக. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியா
பொழுதின் வசந்தமே நீவா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா, வாழ்வு மலர்ந்திட வான்மலை எனவா, வழியிலே வளர்மதி எனவா, இங்கு பாடும் இந்த ஜீவனிலே பரமலி நீவா, வைகரை பொழுதின் வசந்தமே நீவா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா. அலைகளில்லா கடல் நடுவே பயணமென என் வாழ்வு, அமைதி எங்கும் அமைதி என பயணமதை நான் தொடர, அலைகளில்லா கடல் நடுவே பயணமென என் வாழ்வு, அமைதி எங்கும் அமைதி என பயணமதை நான் தொடர, இறைவா என் இறைவா இதயம் ஏழுவாய், நிறைவாய் எனிலே நிதமும் ஊரையாய், எந்தன் வாழ்வு ஒளிர வாசல் திறந்து என்னை அழைத்திடவா, வைகரை பொழுதின் வசந்தமே நீவா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா. திருத்தூதர் அணியில் சேர்த்து கொள்ளப்பட தகுதி வாய்ந்த இப்புனிதர் பேறு பெற்றவர். ஏனெனில் அவர் நல்லவர், தூய ஆவியாலும் நம்பிக்கையாலும் அவர் நிரம்பியவர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் புனித பர்னபா திருத்தூதர் அவர்களின் நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். இன்றைய நாளில் ஒவ்வொருவரையும் தூதர்களாக திருத்தூதர்களாக இறைவன் அழைக்கின்றார், அனுப்புகின்றார் என்பதை நாங்கள் உணர்ந்து நமது வாழ்வில் இறைவனது தூது பணியை தகுந்த முறையில் நிறைவேற்றும் வல்லமையை இந்த திருப்பலியிலே வேண்டி மன்றாடுவோம். மிக உன்னதமான இறை தூதரான கிறிஸ்து இறை அன்பை நமக்கு காட்டுகின்றார். அந்த அன்பிற்கு புறம்பாக நாங்கள் நடந்த தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்போம், மனம் வருந்துவோம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். செபிப்போமாக. இறைவா, நம்பிக்கையாலும் தூய ஆவியாலும் நிரப்ப பெற்ற புனித பர்னபாவை பிற இனத்தாரை மனமாற்றும் பணிக்கு என ஒதுக்கி வைக்க ஆணையிட்டீரே. அவர் பெரும் முயற்சியுடன் போதித்த கிறிஸ்துவின் நற்செய்தி சொல்லாலும் செயலாலும் உண்மையுடன் அறிவிக்கப்பட செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். பர்னபா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார்.
திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11. அந்நாட்களில் பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயல்களைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். அந்தியோக்கிய திருச்சபையில் பர்னபா, நீகர் எனப்படும் சிமியோன், சிரேன் ஊரோனாகிய லுக்கியு, குறுநில மன்னன் ஏரோதுவுடன் வளர்ந்த மனாயின், சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும்போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன், அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனித முகப்புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ராயேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகமெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். Hallelujah, Hallelujah, Hallelujah. புற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர்த்தெழச் செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன், வெள்ளி, செப்பு, காசு எதையும் உங்கள் இடை கச்சைகளில் வைத்துக் கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ, 2 அங்கிகளோ, மிதியடிகளோ, கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கு ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யார் என கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதியுடையவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி, சமாதானம் அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடையே மீண்டும் திரும்பி வரும் என்றார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவின் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது நமக்கு ஆன்ம உணவாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவின் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஏனெனில் இது நமக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரர்களை, நாங்கள் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி நமது தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். நம் ஆண்டவர் தமது திருப்பெரும் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையாரின் நலனுக்காகவும் அது கையில் நின்று பிழையை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு கொடுக்கப்பட்ட இக்காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். பிற இனத்தாருக்கு நற்செய்தியின் ஒளியை கொண்டு செல்ல புனித பர்னபாவை தூண்டிய உமது அன்புத்தி எங்கள் உள்ளங்களிலும் பற்றி எறியச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நமது இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழுமெல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள ஆயிரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உமது புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உமது திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் திருத்தூதர்களை நியமித்தீர், ஏற்படுத்தினீர்.
ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடு மரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் நமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றே சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவர் திருப்பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மைகள் அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து காணிக்கைகளை அர்ச்சித் தர வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறிலே எமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் எனது உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான எனது இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை எனது நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு நன்றி அறிதலுடன் ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என நம்மை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சீர்தரல வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் இறந்து போன நமது சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் அவர்களை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய பத்தாவாகிய புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் ஆகிய அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை எப்பொழுதும் புகழ்ந்தே தம்பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ராட்சியம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதினவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைகளை விடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும்.
ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து உம்மை விடுவித்து எமது வாழ்நாளில் சமாதானத்தை கண்டுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமது மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது அப்போஸ்தலர்களுக்கும் என்று ஒவ்வொருவருக்கும் நீர் மொழிகின்றீரே. நீர் நமது பாவங்களை பாராமல் நமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி அந்த திருச்சபைக்கும் நமது குடும்பங்களுக்கும் சமாதானத்தை ஒற்றுமையின் தந்தங்களை திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. இவரை இயேசுவின் அன்பையும் சமாதானத்தையும் ஒருவருடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானம் தந்திரலும். இதோ இறைவனின் செம்மறி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கிறிஸ்து. இவரது விருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் அனைவருமே பெறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நமக்கு முடிவில்லா வாழ்வை கொண்டு வருவனவாக. ஆமென். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. இன்றும் எங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. இன்றும் எங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. நண்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உந்தன் நண்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. மெழுகாயினேன் திரியாகவா, மலராயினேன் மனமாகவா. மெழுகாயினேன் திரியாகவா, மலராயினேன் மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா என் இதயத்தில் எழுந்திடவா. இன்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலை வாழ்வின் பிணையான திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் திருத்தூதரான புனித பர்னபாவின் நினைவாக நாங்கள் அடையாள முறையில் கொண்டாடிய மறைபொருளை தெளிவாக கண்டுணரும் பேறு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு தந்தையாகிய இறைவன்
தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து என்றும் வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நமது வாழ்விலும் தொடரட்டும். அச்சஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகளும் பாரில் சிறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே.